ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 1 யோவான் 3:6. அன்புக்குரியவர்களே, தேவன் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தால் எனக்கு பிள்ளையாக இருப்பாய் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்கள் என்றே சொல்லுகிறார். தேவன் நம்மை பரிசுத்தவானாக அல்ல, அவருடைய பிள்ளையாகவே பார்க்க விரும்புகிறார். நாம் பிள்ளைகளாக பார்க்கப்படும் நிலைமை வந்துவிட்டால் அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமை அதனுடைய விளைவாக வந்துவிடும். தேவன் நம்மை பார்ப்பது அன்பின் கண்களாலே. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய ஐக்கியத்தையே. நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்கும் ஒரு அனுபவம் தான் அவர் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்துகின்றது. தேவன் தம்முடைய ஐக்கியத்தின் வாயிலாகத்தான் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்கின்றார். திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு கொடிகளாக பிணைந்திருப்பதே கிறிஸ்தவ அழைப்பு. அந்த பிணைந்திருக்கும் அனுபவம் தான் நம்மை கனி கொடுக்கும் அனுபவம் உடையவர்களாக மாற்றுகிறது. நாம் பிள்ளைகளாக தேவ உறவையும் ஐக்கியத்தையும் இன்னும் தேடும் போது நாம் ஆவியாலும் ஆத்மாவிலும் தேவன் விரும்புகின்ற விதமாக மாற்றங்களை கண்டுகொண்டிருப்போம். நாம் ஜெபிப்போம். பாவத்தை வெறுக்கிற, பாவியை நேசிக்கிற அன்பின் பரம தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரை அறிவில் வளரவும், பாவமில்லாமல் பரிசுத்தமாக வாழவும், பாவ சாப கட்டுகள் மன்னிக்கப்படவும், பரிசுத்தரை மகிமைப்படுத்தவும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்ப்பப்பைகளில் கட்டிகளினால் இன்னும் பலவித பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மனதுருக்கமுள்ள தேவன், சந்ததியை பெருகச் செய்கிற தேவன், வியாதியை சுகமாக்கும் தேவன் இறங்குவீராக. உங்க அற்புதங்களை செய்யும் கரத்தினால் தொட்டு ஆரோக்கியம் தந்து குறைகளை பலவீனங்கள் நீக்கி அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, உமது சமூகத்தில் பாவத்தினால் அதனால் உண்டான சாபத்தினால் தவிப்போடு மனம் குழம்பி பலவீனம் அடைந்து வாழ்வின் ஒளி இழந்து துக்கத்தோடு தடுமாற்றத்தோடு விசாரத்தோடு உமது பாதத்தில் கண்ணீர் சிந்துகிற மக்களை கண்ணோக்கி பார்த்து உங்க கரம் தூக்கி எடுத்து சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழ கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் பாவ சாப கண்ணிகளுக்கும் பிசாசினால் வரும் சகல கிரியைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள உணர்வுள்ள இதயத்தை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை காணும், பேறுகாலத்துக்காக எதிர்நோக்கும், வேலைக்காக நேர்காணலுக்கு செல்லும் ஒவ்வொருவருக்கும் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமா ஜெபிக்கிறோம். செய்முறை தேர்வில் கலந்து கொள்ளுகிற, ஆண்டிறுதி தேர்வுக்கு ஆயத்தமாகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ஞானத்தால் நிறைத்து ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் இரட்சகரை காணவும், ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழவும், எங்களுடைய அறிவுக்கு எட்டாத உம்முடைய அற்புத திட்டங்கள் எங்கள் தேசத்தில் விரைவில் நிறைவேறவும், உமது நாம மகிமைப்படவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியத்தில் உங்க ஆசீர்வாதம் கிருபை அனுகூலம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.